நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் கொஞ்சம் பேசப் போகிறேன். அதாவது என்னுடைய பழகிட்டு இருக்க நண்பர்கள்ல சில பேர்கள் என் மனதில் பதித்த நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்கள்ல சில பேர் நல்ல கலகலன்னு பேசுவார்கள், சிலவர்கள் கலகலன்னு பேசாமல் அப்படியே மாதிரி இருப்பார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருத்து பேசுவதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது வாயில் இருந்து வர வேண்டிய வார்த்தை கூட வேஸ்ட் ஆகக்கூடாது ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு இணையாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. பேசக்கூடாதுங்கிற எண்ணங்கள காரியமாக பேசணும், அது உருப்படியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கணும். தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக யாருடைய மனதில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லியே அவர்கள் மௌனமாக கொஞ்சம் சற்று கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதிலை சொல்லிவிட்டு அமைதியாகிவிடுவார்கள். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அது அவர்களுடைய குணம். இருந்த போதிலும் என்னுடைய குணத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன். குணம் என்று சொல்வது ஒரு நடவடிக்கையினுடைய ஒரு அர்த்தமான காரியங்களை பற்றி தான் அந்த குணத்தை வகுத்து சொல்ல முடியும். அப்படி இருக்கையில ஒரு மனிதன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பேசி பேசித்தான் தெளிவு ஏற்பட்டிருக்காது. பேசும்போது தெளிவு ஏற்படும் அந்த காரியங்களுக்கு மிக வலிமை இருக்கும். நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். எது நன்மை எது தீன்மை என்று நாம எடுக்கும் முடிவுகள்ல அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் அதை பேசி பேசித்தான் தெளிவு எடுக்க முடியும். பேசாமல் இருந்து மனதுக்கு நாம ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டிருந்து மற்றவங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கும் என்று தானா ஒரு கற்பனை பண்ணி கொண்டு இருந்தால் அந்த ஒரு காரியங்களுக்கும் நாம எடுக்கும் செயல்களுக்கும் நாம எடுக்கும் ஒரு லட்சியங்களுக்கும் அது உண்மையாக இருக்காது. ஆகையினால எப்பவுமே யாரிடம் இருந்தாலும் சரிதான், தாயாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைவருடைய மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் மனதில் இருக்கும் சந்தோஷங்களையும் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் அனைத்தையும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ஒருவருக்கொரு அதிலிருந்து தெளிவை எடுத்துக்கொண்டு நாம வாழ்க்கையை ஓட்டும் போது சுகமாகவும் திறமையாகவும் நம்முடைய வாழ்க்கையை சீராகவும் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். தெரிந்து புரிந்து நல்லபடியாக எல்லாரும் வாழ வேண்டும். அதே வாசியாக பேசுங்கள், நல்ல மனவிட்டு பேசுங்கள். மனவிட்டு பேச 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 பேசத்தான் அறிவிந்திய தெளிவு வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. எவ்வளவு அறிவுகள் நம்ம மண்டைக்குள்ள மூளைக்குள்ள அடங்கி இருக்குதோ அது எல்லாமே பேச பேச பேசத்தான் வெளியே வரும். அதை பேசி எல்லாருடையும் சந்தோஷமா இருந்து வாழ வேண்டும் என்று நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.